வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பேட் தான் சொல்லணும். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, எந்த சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, டேரக்டாகவே நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா வாய்ஸால கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெக்ஸ்டால தான் டேரக்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாவே கையால தான் டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி பண்ணி நம்ம கண்ணாலே எப்படி டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு புது இனோவேஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க மேலே செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணி டேரக்டாக நான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ உள்ள டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் பேசுறது மூலம் டேரக்டாகவே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம டேரக்டாக சொல்லி தரப்போம். நிறுத்து, இதுதான் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, நம்ம வாய்ஸை கன்வெர்ட் பண்ணால் டேரக்டாக மெசேஜ் பண்ணிருமே அப்படின்னு நினைச்சா கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா டேரக்டாக மெசேஜ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா டேரக்டாவே இங்கிலீஷ் மூலமா டிரான்ஸ்லேட் ஆகும். நம்ம தமிழ்ல சென்ட் பண்றோம் அப்படின்னா டேரக்டாவே டிரான்ஸ்லேட் ஆகாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டேரக்டாவே நம்ம எப்படி தமிழ்லையும் டேரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம். ஸோ நம்ம கையில் அடிபட்டு ஸோ டெக்ஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ட்ரிக் மூலமா டேரக்டா நீங்க யார்கிட்ட வேணா சேட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரியும் நினைச்சீங்கன்னா வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுடைய இன்ட்ரெஸ்டான வீடியோ இருக்குமே உங்களுக்கு ஒரு அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோக்கு நீங்க பார்த்துட்டு போயிட்டு தம் சேனல் வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல 2 விதமான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாட்ஸ்அப் அக்கௌண்டே போதும். ஸோ டெமோ காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நம்ம சும்மா டெமோ காட்ட போகிறோம். முதல்ல உள்ள அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியும். ஸோ 2 விதமான வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டெமோ தான் காட்டிகிட்டு இருப்போம். ரெண்டாவது இருக்க அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சாதா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல நம்ம மெயின் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி டெமோவாக நம்ம ஹாய் சொல்லிட்டு டைப் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே டைப் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ரிக் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஸ்பீடாக பண்ணி முடிக்கணும். ஸோ ஜஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி முடிக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கான ட்ரிக் தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ கண்ணாலே டேரெக்டாகவே வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சில டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கையால் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது டிலே ஆக செய்யும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸெல்லாம் டேரெக்டாக மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோம். அதுவும் எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் கீபோர்டு எப்பவுமே டிஃபால்ட்டாகவே மொபைல் இருக்கும். ஸோ அந்த கூகுள் கீபோர்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மைக் சிம்பிள் மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன பேச நினச்சாலும் டேரெக்டாகவே அது இங்கிலீஷாகவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவராக இருந்தீங்க அப்படின்னா வித்திய செகண்டில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அது கேதர் பண்ணி டேரெக்டாக எவ்வளோ பெரிய பேராகிராஃப் முதற்கொண்டு அது கொடுத்துருங்க. ஸோ இங்கிலீஷ்க்கு டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழுக்கு நீங்கள் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இன்னொரு ஆப் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செக்யூரான ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் கீபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீ தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டேரெக்டாகவே நம்ம தமிழ் கீபோர்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு மைக் சிம்பிள் சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் டாட் பண்ணது தெரியுது. ஸோ அதில் வந்து டேரெக்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அது மட்டும் இல்லை தமிழையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே தமிழ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த மைக்கை கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய பேராகிராஃபில் தமிழில் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாகவே நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய தமிழ் டைப்பிங்கை பார்த்தீங்கன்னா வித் செகண்டில் நீங்கள் பேசி முடிச்சிடலாம். ஒரு உரையாடல் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே இது மூலமாக நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுறது ஒரு மிச்சமாகும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ இந்த 2 ஆப் யூஸ் பண்ணி பாருங்க. 2ஓட ஆப் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். அதனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி புது புது டெக்னாலஜி தெரியும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம போட ஒவ்வொரு விஷயம் போதும் உங்களுக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.